Hi students, welcome to Future Vision Study Center. நாம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ PGTRB இந்த 2025ல ஆகஸ்ட் மந்த்ல வரக்கூடிய PGTRB தேர்வுக்காக மேக்ஸ் மேஜர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ல இருந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வீட்டில இருந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைமுக்கு ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி சூப்பரா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். பேட்ச் நம்பர் 2. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து முழுக்க ஃபோக்கஸ்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொண்டு வரோம். இதுல மேஜர் மட்டும் இல்லாம சைக்காலஜி, ஜிகே, தமிழ் தகுதி தேர்வு எல்லாமே இதுல கவர் ஆகிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ இந்த டெஸ்டோடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் செம்ம சூப்பரா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் PGTRBல நம்மளுடைய பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள் வந்து வெற்றி பெற்று இன்னைக்கு கவர்மெண்ட் மேக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்மளுடைய மாணவி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சரஸ்வதின்றவங்க ஸ்டேட் 6th ரேங்க் எடுத்திருக்காங்க. அருணான்ற ஸ்டூடெண்ட்ஸ் வெற்றி பெற்று இப்போ டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம். இவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். இவங்க கள்ளக்குறிச்சியில கவர்மெண்ட் டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காங்க. இது இல்லாம ஒரு பெரிய இமாலய ரெக்கார்டு வந்து இப்போ யூஜி டெட் நியமன தேர்வு ஒன்று நடந்தது இல்லையா, UGTRB தேர்வு. இந்த UGTRB தேர்வுல நம்மளுடைய பயிற்சி மையத்துல இருந்து நம்ம அகாடமியில 31 மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அவுட் ஆஃப் 355 போஸ்டிங், 355 காலி பணியிடங்கள் இருந்துச்சு. அதில் 31 மாணவர்கள் வெற்றி பெற்று ஸ்டேட் லெவல்ல 3rd ரேங்க் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் சரண்யான்றவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்ல 6th ரேங்க் நம்மளுடைய மாணவி கோமதின்றவங்க கொடுத்துருக்காங்க. இது போல டாப் மார்க்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்தில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த 31 பேருடைய ரெக்கார்ட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேட் 3rd ரேங்க் கொடுத்த இந்த மாணவர்களுடைய ரெக்கார்ட்ஸோட சேர்த்து யாரெல்லாம் நம்மளுடைய அகாடமியிலிருந்து வெற்றியாளர்கள் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். நீங்க இந்த ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம். இதே போல இந்த TRB எக்ஸாம்லையும் நம்ம ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுக்க போறோம். அதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய சிலபஸ் எல்லாம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் என்னுடைய டெஸ்ட் பேட்ச் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் வந்து அல்ஜிப்ரா, 2வது யூனிட் வந்து ரியல் அனலைஸ், 3வது டாபாலஜி, 4வது காம்ப்ளெக்ஸ் அனலைஸ், அடுத்தது 5 ஃபங்க்ஷனல் அனலைஸ், 6 டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி, 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், 8 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், நியூமெரிக்கல் அனலைஸ், அடுத்தது வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச், ப்ராபபிலிட்டி தியரின்னு சொல்லிட்டு 10 யூனிட்டுமே இங்க வந்து கவர் ஆகுது. இந்த டெஸ்ட் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் வந்து ஈஸி மெத்தட் மட்டும் இல்லாம மீடியம் லெவல், டஃப் லெவல்னு 3 லெவலை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா TRB எக்ஸாம்ஸ்ல அப்படிதான் இந்த 110 மார்க்கையும் கேட்பாங்க. ஈஸி லெவலும் இதுல இருக்கும், மீடியம் லெவலும் இருக்கும், டஃப் லெவலும் இருக்கும். அதே மாதிரி 10 யூனிட்ஸ் மேஜர் கவர் பண்றோம். சைக்காலஜி 8 யூனிட்ஸ், ஜிகே 8 யூனிட்ஸ், தமிழ் தகுதி தேர்வு. லாஸ்ட் இயர்ல வந்து 150 கேள்விக்கு 120 கேள்வி கவர் பண்ணியிருந்தோம். இதே போல இந்த வருஷமும் ஒரு சூப்பரான கவர் வந்து அதிகமான மார்க் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் ஃபுல்லாவே நம்மளுடைய டெஸ்ட் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்தே தேர்வு எழுதும் முறை, அதில் தான் நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். இதில் டெஸ்ட் வீட்டில இருந்தே நீங்கள் எழுத முடியும், உங்களுடைய கம்ஃபர்டபுளான டைமுக்கு எழுத முடியும். ஒவ்வொரு டெஸ்ட் எழுதுறதுக்கும் ஒரு டைம் டேபிள் ஷெடியூல் கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஆன்சர் கீ செக் பண்றது கொடுத்துருவோம். தேர்வு முடிகிற வரைக்கும் இந்த டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்ல 8740 கேள்வி பதில் கவர் ஆகும். அதுல மேஜர் மட்டும் 6000 கேள்வி, ஜிகே தமிழ் தகுதி தேர்வு, சைக்காலஜியில வந்து 2740 கேள்வி. அப்போ மேஜர்ல மட்டுமே 6000 கேள்வி பதில் வித் ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன். இந்த டெஸ்டுடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்முக்குமே டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க போறோம். ஸோ அதுதான் அதுல பெரிய ஹைலைட்டு. அப்படி இருக்கும் பொழுது உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். 6000 கேள்வி பதில ஃபிங்கர் டிப்ல எடுத்துட்டு போனீங்கன்னா எக்ஸாம்ல நீங்க பாஸ். அந்த மாதிரி இந்த ஷெடியூல் வந்து இருக்கும். இந்த டெஸ்ட் பிளான் நம்ம எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சரை கையிலே கொடுத்து எழுத வைக்கிற மாதிரி. அதாவது நீங்க வீட்ல இருந்தே இந்த டெஸ்ட் எழுத முடியும். அப்ப இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், அதுக்கான ஆன்சர் கீ, இதை நாங்க உங்களுக்கு போஸ்டல்ல அட்மிஷன் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே அனுப்பிடுவோம். அப்போ ஒரே நாள்ல உங்களுக்கு எல்லா கேள்வி பதிலுமே கவர் ஆயிடும். அது வந்து போஸ்டல் மூலியமா வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்டையுமே நீங்க எழுதி பார்க்க போறீங்க. ஒவ்வொரு யூனிட்லயுமே டாபிக் வைஸா டெஸ்ட் எழுதிட்டு உங்களுடைய ஆன்சர் கீ செக் பண்ண போறீங்க. ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒரு வேளை உங்களால ஆன்சர் வரல அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க. அந்த ஆன்சர் கீ முடிச்சதுக்கு அப்புறம் சம் எக்ஸ்பிளனேஷன் நாங்க வந்து மொபைல் ஆப்ல கொடுக்க போறோம். அந்த மொபைல் ஆப்ல அந்த சம் எக்ஸ்பிளனேஷனை எடுத்து பாத்தீங்கன்னா
நீங்க எந்த ஸ்டெப் வரைக்கும் சம் போட்டிருக்கீங்க, எந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து அந்த ஆன்சர் வரல அப்படிங்கறது தெரிஞ்சு அந்த சம்முக்கான முழு எக்ஸ்பிளனேஷன்ஸ் நாங்க கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கான கீ டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரியும். ஸோ இது ஒரு சூப்பரான மெத்தட். மொபைல் ஆப்ல நீங்க வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அதே போல சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டியும் மொபைல் ஆப்ல கொடுத்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் மொபைல் ஆப்ல கொடுத்துருவோம். அப்ப கொஸ்டின் பேப்பர் வித் மேக்ஸோடைய கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் உங்களுக்கு கீயோட வீட்டுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட் டைம்ல நீங்க எப்போ வேணாலும் வீட்டில் டெஸ்ட் எழுதிக்க முடியும். இந்த டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் ஆன்சர் கீ நீங்க செக் பண்ணிட்டு மார்க்கை செக் பண்ணிட்டு எங்க தப்பு பண்ணீங்கன்றத எக்ஸ்பிளனேஷன்ல பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் நம்ம இதுல ப்ரொவைட் பண்றோம். இந்த டெஸ்ட் நாங்க எப்படி கவர் பண்றோம்னா டாபிக் வைஸ் கவர் பண்றோம். ஒவ்வொரு யூனிட்லயுமே டாபிக் வைஸ் இருக்கும். அந்த யூனிட்டை ரெண்டா பிரிச்சு 50% ஆஃப் டெஸ்ட் கொடுப்போம். அந்த யூனிட்டுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுப்போம். அதே போல ரிவிஷன் டெஸ்ட் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் 3 யூனிட் சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அடுத்த 5 யூனிட் சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், யூஜி, பிஜி, நெட், செட்னு ஏகப்பட்ட டெஸ்ட்ல கவர் ஆகும். அது மட்டும் இல்லாம லாஸ்டா ஸ்டேட் லெவல் எக்ஸாம் 3 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதுல உங்களுக்கு மார்க் கொடுத்து அதனுடைய ரேங்க் லிஸ்டையுமே நாங்க சென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அளவுக்கு பிஜியில ஒரு டீட்டெயிலான ஒரு மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் சம்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. நம்ம பயிற்சி மையத்துல இது பேட்ச் நம்பர் 2ல ப்ரொவைட் பண்றோம். அப்போ நம்ம கொடுத்த டெஸ்ட் எப்படி இருக்கு சார், ஒவ்வொரு யூனிட் வைஸா எப்படி நாங்க கொடுக்குறோம்னா மொத்தம் 10 யூனிட்ஸை 1590 கொஸ்டின் அண்ட் ஆன்சரா டாபிக் வைஸா முதல்ல பிரிக்கிறோம். ஒரு யூனிட்டுக்கு இப்போ ஒரு 10 டாபிக் இருக்கு அப்படின்னா டாபிக்கா நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சிருவீங்க. அப்ப 10 டாபிக்குமே 10 டெஸ்ட் தனியா எழுதிருவீங்க. அது இல்லாம ஆஃப் யூனிட் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 டாபிக் இருக்கக்கூடிய இடத்துல முதல் 5 டாபிக் சேர்ந்தது ஒரு ஆஃப் யூனிட், அதுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம். 6வது டாபிக்ல இருந்து 10வது டாபிக் இருக்கிறது ஒரு ஃபுல் டெஸ்ட், அதுதான் ஆஃப் யூனிட் டெஸ்ட். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 2 ஆஃப் யூனிட் எழுதுனா 10 யூனிட்டுக்கு 20 ஆஃப் யூனிட் இருக்கும். அதுல ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கேள்வினா 1000 கேள்வி. அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்லயுமே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் 110 மார்க்குக்கு 1100 கொஸ்டின்ஸ். இது இல்லாம ரிவிஷன் டெஸ்ட் முதல் யூனிட், 5வது யூனிட், 7வது யூனிட் இதுக்கு சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் மாடல் ரிவிஷன் ஃபுல் டெஸ்ட் இது. அதுக்கப்புறம் 2வது யூனிட், 9வது யூனிட், 10வது யூனிட் இது ஒரு ரிவிஷன் ஃபுல் டெஸ்ட். 3வது யூனிட், 4வது யூனிட், 6, 7 இது ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அப்ப ரிவிஷன் டெஸ்ட் எப்படி எழுதுறோம்னா எந்தெந்த யூனிட்லாம் இன்டர்லிங்க் கோட் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து வச்சு லிங்க் ஒரு டெஸ்ட் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம 50% ஆஃப் சிலபஸை பேஸ் பண்ணி முதல் 5 யூனிட்டை சேர்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட், அடுத்த 5 யூனிட் சேர்ந்து ஒரு ஃபுல் டெஸ்ட். அப்ப பாருங்களேன் எவ்வளவு டீட்டெயிலான டெஸ்ட், ஒரு டாபிக் எங்கேயுமே மிஸ் ஆயிடக்கூடாது அது மாதிரி டெஸ்ட் கொடுக்குறோம். இது இல்லாம சைக்காலஜிக்கு உங்களுக்கு 8 யூனிட் இருக்கு, அதுக்கு 800 கொஸ்டின்ஸ். சைக்காலஜில ஃபுல் டெஸ்ட் 5 டெஸ்ட் கொடுக்குறோம், 500 கொஸ்டின்ஸ். இதுல ஒரு 1300 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு 2012 இருந்து வந்த எல்லா டெஸ்ட்டுமே அப்படியே அடுத்தது என்னென்ன டெஸ்ட் பிஜி வச்சிருந்தாங்களோ அது எல்லா டெஸ்ட்டுமே அதில் கொடுக்குறோம். நிறைய ஃபுல் டெஸ்ட் இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல. இது இல்லாம ஜிகே 500 கொஸ்டின் அண்ட் ஆன்சர், எலிஜிபிலிட்டியில ஒரு 500 கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ஓவரால் ஃபுல் மாடல் டெஸ்ட்ல 3 டெஸ்ட், டோட்டலா 8740 கேள்வி பதில்கள் இங்க டெஸ்ட்ல உங்களுக்கு கவர் பண்றோம். அது மேஜர்ல 6000 கேள்வி பதில் நம்ம இதுல கவர் பண்றோம். எந்த இடத்துலயுமே எந்த ஒரு பயிற்சி மையத்திலையும் 6000 கேள்வி பதில் கொடுத்து இந்த 6000 கேள்வி பதிலுக்கும் உங்களுக்கு ஒரு டீப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரே பயிற்சி மையம் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் தான். அதனாலதான் ஒவ்வொரு தரையும் இந்த பிஜியில நாம கொடுத்த எல்லா மேஜர்லயுமே டாப் ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சது. யூஜி டிஆர்பிலையும் டாப் ரிசல்ட் கொடுக்க முடிஞ்சது. இதே போல இந்த டிஆர்பிலையும் கண்டிப்பா ஒரு டாப் ரிசல்ட் நம்ம கண்டக்ட் கொடுக்க போறோம். அதுக்கான ப்ராசஸ் ரன்னிங்ல இருக்கு. ரைட், இந்த டெஸ்ட்டை நீங்க எழுதுறது மட்டும் முக்கியம் இல்ல, ஒரு சின்சியரா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும். நமக்கு தேவை 100% ஜாப். அப்ப 100% ஜாப் வேணும்னா நீங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கறதான இங்க முக்கியம். அப்ப நீங்க என்ன மாதிரி சார் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்க 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு சீரியஸ்னஸோட படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்க இந்த எக்ஸாமை பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் வின் பண்ண முடியும். நீங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, நிறைய பிஸி ஷெட்யூல் இருக்கீங்க, இல்ல அப்பதான் படிப்பீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம வின் பண்ண முடியாது. அப்போ லாஸ்ட் எக்ஸாம் எப்ப நடந்துச்சு? 2022, 23. ரைட், இப்போ எப்ப நடக்குது? 2025, 26. இதுக்குள்ள கேப் என்ன இருக்குன்னு பாருங்க.
சோ அப்ப இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணோம். ஒரு மார்க், ஒரு அரை மார்க், கால் மார்க்ல போனா கூட முடிஞ்சிச்சு லைஃப். அப்போ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இஷ்யூக்குள்ள போக கூடாதுன்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்க படிக்கணும். டெய்லி என்ன படிக்கிறீங்கன்றத ரிப்போர்ட் அப்லோட் பண்ணணும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதிட்டு அதுல மார்க் சப்மிஷன் நம்ம டெலகிராம்ல அப்டேட் பண்ணணும். டெய்லியும் காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கணும். எவ்வளவு நேரம் படிக்க முடியுமோ படிக்கணும். நைட் 11 வரைக்கும் கம்பல்சரி படிங்க. ஒவ்வொரு நாளைக்கு மினிமம் 5 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் நீங்க படிக்கக்கூடிய மாணவராக இருந்தா நிச்சயம் இந்த வருஷம் வரக்கூடிய PGTRB நீங்க சக்சஸ் பண்ண முடியும். வெற்றியாளர்கள் யாருமே காரணம் சொல்வதில்லை, காரணம் சொல்லுவர்கள் யாரும் வெற்றி பெறுவதில்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப், டீச்சர் ஜாப் வேணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நம்மளுடைய ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் நான் ஒன்று கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு நாங்க என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா டிஆர்பி தேர்வு சம்பந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் இந்த டெலகிராம் லிங்க்ல வந்துடும். ஓகே, சோ இது இல்லாம நிறைய மாடல் டெஸ்ட்லாம் நாங்க டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். சோ அதுவும் நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாம நாம இப்ப எழுதுறோம் இல்லைங்களா டெஸ்ட், இந்த 8700 கொஸ்டின் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த ஷெட்யூல்டுக்குரிய டைம் டேபிள் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான சாம்பிள் டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல PG மேக்ஸ் சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா போதும். நான் உங்களுக்கு அதுக்கான PDF ஃபைலா உங்களுக்கு திரும்ப வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்றேன். அதை பாத்தீங்கன்னாவே டெஸ்ட் ஷெட்யூல்டு, சாம்பிள், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நீங்க பார்க்க முடியும். ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சார் இதே ஃபீஸ் லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணிருந்தோம், 8000 சார்ஜ் பண்ணிருந்தோம். இப்போ அதுல 3000 டிஸ்கவுண்ட் பண்ணி 5000 கொடுக்குறோம். இதுக்கான ஜிபே நம்பர் பே பண்ணிட்டு பேமெண்ட் டீடைல்ஸும் ஸ்கிரீன்ஷாட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருவோம். அதுல நீங்க டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துக்கலாம். நீங்க அட்மிஷன் பண்ண டே 1 அன்னைக்கே என்ன பண்ணுவோம், உங்களுக்கான மேஜர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ அது போஸ்டர்ல வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். என்னன்னைக்கு என்னென்ன டெஸ்ட் எழுத போறீங்கன்ற ஒரு டைம் டேபிளுக்கு என்ன பண்ணணுங்கிறத அட்மிஷன் பண்ணும்போது நாங்கள் சொல்லிடுவோம். அடுத்தது இந்த PGTRBக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் நம்ம பயிற்சி மையத்தில் நடக்குது. வீட்டில இருந்து படிக்கிற மாதிரி, ஆஃப்லைன் கிளாஸ் அகாடமி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது மாதிரி எல்லா டைப்பும் நம்ம அகாடமியில கிடைக்கும். ஓகே, இந்த PGல நீங்க சக்சஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனடியாக ஃபியூச்சர் விஷன்ல ஜாயின் பண்ணி உங்களுடைய டெஸ்ட் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டும் பயிற்சி மையம் செய்யும். கண்டிப்பாக இந்த வரக்கூடிய தேர்வுல உங்களுக்கு நிச்சயம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதுக்கு நம்ம எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்குறோம். இந்த வீடியோ முடிச்ச உடனே அடுத்த நாளே நியூ டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். உடனடியாக இந்த டெஸ்ட்ல ஜாயின் பண்ணி இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்ல சக்சஸ் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வேற எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க. தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.